هذه. അതുകൊണ്ട് ഒന്നും أعوذ بالله من الشيطان الرجيم. فليعبدوا رب هذا البيت. தால்ல நிட்டுறது கூட கல்யாபுது என்று போயில அதை ஒரு செகண்டோட எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேலதிகமாக போறதுக்கு இல்லை. அந்த ஒரு செகண்டுங்கிறத எங்க டோனுக்கு ஏற்ற வகையில மாத்திக்கணும். فليعبدوا رب هذا البيت وتكون الجبال كالعهن المنفوش. இதுல ரெண்டும் பிரிவு கல் ஐனில் ரெண்டு பிரிகிறது என்ன அலிப். அலிபு தான் நாங்க என்ன சொன்னோம், முன்பகுதியிலிருந்து பின்பகுதியை தெளிவாக பிரித்து வேறுபடுத்தி அந்த இடத்துல தோதும். ஆயின் அப்படி இல்லை, முன்னாடி வார்த்தையோட சேர்ந்து தான் போகணும். கல் كالعهن كالعهن என்று كالعهن போகக்கூடாது. وتكون الجبال كالعهن المنفوش. மூணாவது أرأيت أرأيت பிழை பிழை பிழை. أرأيت أرأيت إن كذب وتولى. திருப்பி அவங்க ரெண்டு ஒரே சவுண்ட்ல வர மாதிரி வரும். أرأيت إن كذب وتولى. சரி, ரெண்டாவது பிழை வராம. وتكون الجبال كالعهن المنفوش. திருப்பி ஒரு முறை வருமா? كالعهن. وتكون الجبال كالعهن المنفوش. ஓகே, அதனால மூணாவது அப்படியே. أرأيت إن كذب وتولى. ஐத்த ரெண்டாவது சவுண்டும் தெளிவாக வரணும். ரெண்டாவது வர சவுண்டும் தெளிவாக வரணும். أرأيت ம்ஹும். أرأيت إن كذب وتولى. அது எவ்வளவு பாவம். وهذا البلد الأمين لقد ரெண்டாவது خاب من வரும் வரும். sorry. وقد خاب من دساها. كذبت 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 ثمود بطغواها. அந்த ஓதல் பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு பின்னாடி கொண்டு வரும். வேற பேத்திட்டு முட்டி மோதி குழம்புறதுங்கிறது நான் ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். எங்க ஓதல் எந்த நேரத்துல முட்டி மோதும், எப்ப எங்களுக்கு திக்கி முட்டி கொண்டு வரும்ங்கிற படிச்சுக்கிறோம். அதை பிடிச்சிக்குவோம். அது வராம போதுல சரி. كذبت ثمود بطغواها والجبال أوتادا سندع الزبانية. லாஸ்ட் திருப்பி போதும். سندع الزبانية. முதலாவது கொஞ்சம் போதுங்க. وهذا البلد الأمين سيرت الجبال فكانت سرابا. அல்ல சராபே. எப்படி ஜிபாலு சராபே சராபு என்று வர்றது பிள்ளை அல்ல. وسيرت الجبال فكانت سرابا.
لابثين فيها أحقابا அதுவும் ப தான் வருது. ப وكذبوا பேங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு வடிவம் தான். சில இடங்கள்ல பே, சில இடங்கள்ல ப ரெண்டு மாறி இல்லாது. ஜிபாலு எல்லா இடத்துலயும் அந்த பே لابثين தான். لابثين فيها أحقابا وكذبوا بآياتنا كذابا حدائق وأعنابا يومئذ تحدث أخبارها அந்த ப மாறிட்டு ப அல்ல, அதுவும் பே தான் أخ- மாறணும். أخبارها أخبارها பே தான். இதான் இவ்வளவு நேரம் பே தானே ஓதுனீங்க. ஜிபால சராப அஹ்காப பிஆயாத்தினா கிஸாப, அந்த பே தான் எல்லா இடத்துலயும் வரும். எங்கேயும் மாறல அது. يومئذ يومئذ تحدث أخبارها வேறு சவுண்ட் வடிவம் முழு குர்ஆனுக்குமே உண்டுதான். அது وكواعب أترابا ப அல்ல, மாறிச்சு. அத்ராப أترابا إنا أنذرناكم عذابا قريبا فمن شاء اتخذ إلى ربه مآبا ويقول الكافر يا ليتني كنت ترابا وجعلنا نومكم سباتا لنخرج به حبا குலை திருப்பி சரியா. لنخرج به لنخرج به حبا ونباتا فأنبتنا فيها حبا وإلى الجبال كيف نصبت முசீபத் பல முசீபத் அதுவும் பேதான். نصبت وإلى الجبال كيف نصبت உங்களோட பாடம் இதோட முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு பெரிய வேலை ஒன்றிருந்தால் சில இடங்கள் நீங்க உங்களோட இயல்பான உங்களோட லைஃப்ல டே அண்ட் டே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறீங்க. சில இடங்களை நாங்க எங்களை அறியாம வேறு மாதிரி வகையான உச்சரிப்புகளுக்கு கொண்டு போயிடும். ஒருவன்ல சில எழுத்துக்களுக்கு மாத்திரம்தான் ஒரு எழுத்து இரண்டு வடிவங்களை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் அந்த அது சட்டங்களாக வரும். உதாரணத்துக்கு பே இடங்களை உதாரணத்துக்கு படிச்சு கொண்டிய பே, அந்த பேக்கு பத்தாகத்துன்னு வச்சா ஒரு மாதிரி உச்சரிக்கணும், கசரத்துன்னு வந்தா வேறொரு வடிவத்தில் உச்சரிக்கணும் என்று சொல்லி வரும் என்று சொன்னால் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட பகுதியாகத்தான் வரும். சட்டப்பகுதியாக வராத அனைத்து எல்லா சந்தர்ப்பங்களும் குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு இருக்கின்ற வடிவம் உண்டுதான். எப்படி அலிஃபுக்கு நாங்க எல்லாமே சாஃப்டாக உச்சரிக்கிறத நாங்கள் கொடுத்திருக்கிறோமோ, ஐனுக்கும் எப்படி நாங்கள் கொடுத்திருக்கிறோமோ, பேயும் அதே கன்செப்ட் தான். பேக்கு பாக்கு மாத்தலாம், பேர்டு மாத்தலாம், திருப்பி பேன்னு போகலாம், அப்படி இல்லை, எல்லாமே பே தான். சுபேட்டு அப். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க அதை மாறி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறோம். முடியுமான வரைக்கும் நுணுக்கமா ரெக்கார்டு கேட்டீங்கன்னா இதுல அவங்களோட முழுமையான பே ஒருவான்ல பே என்ற சப்ஜெக்ட இந்த வடிவத்தை உச்சரிப்புற வடிவத்தை சரியா குடிச்சு கொள்றதுக்கான ஒர்க் ஷீட்டுகள் தான் இதுல ஃபுல்லா வைக்குது. அடுத்த கிளாஸுக்கு நாங்க பே அளிக்க மாட்டோம், இன்னொரு எழுத்துக்கு ஏற்றிடுவோம். ஆனா அங்க போனால்
3வது சாப்டர் நினைக்கிறேன். அலிஃப் ஐன் பே 2 சாப்டர் முடிச்சுக்கிறோம். 3வது சாப்டருக்கு நான் போவோம். 3வது பகுதியில இது 3க்குள்ளே இந்த 3 எழுத்துக்குள்ளேயும் பேர் வரக்கூடாது. அலிப்லயும் வர இயலாது, இவுலையும் வர முடியாது, மற்றபடி ஐன்லையும் வரக்கூடாது. படிச்சுக்கிற எந்த காரணம் ஒன்றும் பே அங்க டிஸ்டர்ப் பண்ணவே படாது. பண்ணினா ஒரே பாடத்திலே ஒரு கிளாஸ்லயே 2 வருஷத்தை மாத்திரம் தான் எங்களுக்கு போவதற்கு தந்திரமா வந்துடும். எங்களுக்கு மாஷால்லாண்டு ஒரு வகுப்புல கிட்டத்தட்ட எவரேஜா ஒரு எழுத்தை ஃபுல்லா நாங்க கவர் பண்றோம். உண்மையில அன்றைக்கு பேல சில இடங்கள்ல உங்களோட திருத்தல்ல சரி, ஆனா சில இடங்கள் முழுமையாக மாறி இருக்குது. அதை நீங்க தான் அதான் ரெக்கார்டை தாரோம், ரெக்கார்டை கேட்டு சரி ஃபுல்லா பிடிச்சுக்கிறோம். இன்ஷால்லா அடுத்த வகுப்புக்கு நாங்க 3வது சாப்டருக்குள்ள போவோம். ரெக்கார்டை ஃபுல்லா கேட்டு பேட பிரச்சனையும் ஃபுல்லா பாத்துக்கோங்க. அது சில இடங்கள் அதாவது நீங்க பாண்டு ஓதல்ல எங்கேயும் நல்லா விளங்கிக்கோங்க. என்ன சுபா ஆத்தா என்று ஓதல்ல, அது பெரிய ஒரு பிள்ளையா இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் அது ப என்ற சவுண்டுக்கு வருது. அது ப என்று வர்றது பிழை. ப என்று வர்றது கூட நாங்க அதை வல்லினமான உச்சரிப்பாக வானத்தை நோக்கி கொண்டு போற உச்சரிப்பாக மாற்றி விடுவோம். அதான் என்னோட முக்கியமான விஷயம். விளங்கினா என்ன விஷயம்? கொஞ்சம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ரெக்கார்டு நீங்க ஒவ்வொருத்தர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல பிரச்சனை விளங்கிடும். அது பூரா எங்களுக்கு இன்ஷால்லா அடுத்த பாடத்துல போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும்